லீலாவதி கொலை வழக்கில் திமுக ஆட்சிக்கு வந்து விடுதலை செய்தது. எவன் ஆட்சி காலத்தில் இந்த இஸ்லாமிய சொந்தங்கள் விடுதலை செய்யப்படவில்லைடா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ குனிஞ்சு போயிட்டு இருப்பேன்? முட்டி போட்டு வாழ்வதல்ல மார்க்கம். முழங்க வேண்டும், அநீதிக்கு எதிராக முழங்க வேண்டும். இந்த இருக்கிறானே பழனி பாபா, அவன் 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 ஏறாத குதிரை இல்லை, தன் பாதை கொள்கையை மாற்றிக்கொள்ளாதவன். அவன் தான் இறுதியாக ஏண்டா பழனி பாபா விடவா திமுக நீங்களாம் நெருக்கமா இருந்துற போறியா? பழனி பாபா விடவாடா எம்ஜிஆர் நெருக்கமா இருந்துற போதியா? பழனி பாபா விடவா இந்திரா காந்தி நெருக்கமா இருந்துற போறியா? கொள்கை மாறுச்சுனா தலையில தூக்கி வச்சனை கீழே போட்டு மிதிச்சாண்டா பழனி பாபா. அப்பேற்பட்ட அவன் சொன்னா, ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் என்ன நெஞ்சில உதஞ்ச எதிரி, கருணாநிதிய முதுகுல குத்துன துரோகின்னு சொன்னான். அந்த புள்ளியிலிருந்து உங்களுக்கான அரசியல் பயணத்தை நீங்கள் தொடங்கி இருந்தால் இன்னார் அந்த சிறைவாசிகள் சிக்கல் இல்லை. உனக்கு தேவை எரிக்க சந்தன கட்ட இல்ல, உனக்கு தேவை நோம்பு கஞ்சிக்கு அரிசி அல்ல, உனக்கு தேவை உலமாக்கல் உயர்வு ஊதியம் அல்ல, உனக்கு தேவை உலமாக்கல் ஸ்கூட்டி வாங்குவதற்கு மானியம் அல்ல, எனக்கு தேவை சலுகை அல்ல, உரிமை. சிறைவாசி என்பது பிச்சை அல்லடா, அது ஒரு தேசிய இனத்தின் உரிமை. இந்திய சிறைச்சாலை சட்டத்தின் உரிமைடா. உரிமையை கட்டு போராடுறான் ஒரு கட்சி, ஒரு அரசியல் கட்சி. இந்த தலைப்பை இப்படி ஓட்டு ஒரு கூட்டத்தை காமிக்க சொல்லு. இப்படி பேசுற நாங்க தான் உனக்கு பிஜேபி பி டீம். நாங்க கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம், 40,000 பெண்களை கடத்தி மதம் மாத்திட்டாங்கன்னு வரக்கூடிய ஒரு படம். கேரளா தடை செய்து, கர்நாடகா தடை செய்து, இந்திய மாநிலங்கள் அத்தனை தடை செய்து, உங்க திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் அன்றைய டிஜிபி ஐயா மரியாதைக்குரிய சைலேந்திர பாபு தலைமையில் பாதுகாப்பு கொடுத்து தியேட்டர் முழுக்க நீ ஓடவிட்டாய். அதை தடுத்து நிறுத்தியது சீமானின் படைகள் தானடா. சொல்லி பார்த்தோம் கேட்கவில்லை. அண்ணன் சீமான் அறிக்கை விட்டார், கேட்கவில்லை. அவன் தம்பிமார்கள் டிக்கெட் வாங்கி கொண்டு தியேட்டர் அலுவலகத்தில் உட்கார்ந்து திரையை கிழித்த பொழுது இது பேச்சல்ல வீழ்ச்சி என்று பயந்து நிறுத்தினான். அடுத்து பிபிசியோட ஆவணப்படம் குஜராத் ஃபைல்ஸ் பிபிசியோட ஆவணப்படம். அன்றைக்கு குஜராத் படுகொலையில் அப்படியே ஆவணப்படுத்தி காட்சிப்படுத்தி கொண்டு இங்க போடுறான் அவன். அந்த படத்தை திரையிட நீ அனுமதிச்சியா? திமுக அனுமதிச்சியா அந்த படத்தை திரையிட? தடை. அந்த படத்தை தமிழாக்க மொழிமாற்றம் செய்து தமிழ்நாடு எங்க அரங்குகளில் திரையிட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நாங்களடா பிஜேபியோட பி டீமு, நாங்களா பிஜேபியோட பி டீமு. உனக்கு தேவை அரசியல் அதிகாரம். அரசியல் அதிகாரத்துக்கு நோக்கி நீ நகரு. நேற்று பார்க்குறேன், ஒரு சின்ன இணையத்தில் ஒரு வரல வருது. ஒரு இஸ்லாமியர்கள் கட்சி வச்சுக்க ஒரு தம்பி, அதில் ஸ்டாலின் சொல்றாரு, இந்த தம்பிக்கு நெஞ்சில இடம் இருக்கு, உனக்கெல்லாம் சீட்டு தர மாட்டான், நெஞ்சில இடம் இருக்கு, திராவிட தலைவாணி பஞ்சில இடம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்பான். உனக்கெல்லாம் சீட்டு கிடையாது. அண்டி பிழைப்பதை விட நக்கி வாழ்வதை ஒரு நாள் அண்ணன் பழனி பாபா சொல்வதை போல்தான். ஒரு கோழையின் தலை கிரீடமாக இருப்பதை விட ஒரு வீரனின் கால் செருப்பாக இருந்து விட்டு போகலாம். 200 ஆண்டுகள் ஆடாக வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் புலியாக இருந்து விட்டு போகலாம். பாருங்கள் சொந்தங்களே, உங்களை அணைத்துக் கொள்ள 12 கோடி தமிழ் தேசிய இனம் இருக்கிறது. நீங்கள் மதமாக சாதியாக பிரிந்தால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள் என்கிறார் அண்ணன் பழனி பாபா. வாருங்கள், எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அண்ணா ஒவ்வொரு முறையும் என்ன தேர்தல் காலத்தில் நிறுத்துறாரு. தோத்தாலும் தமிழ் முஸ்லிமாக பெருமையோடு தோற்பேன். நீ வெற்றி பெற்றாலும் திராவிட முனாஃபிக்கா தான் வெற்றி பெறுவ, திராவிட அயோக்கியனாக தான் வெற்றி பெறுவ. பெருமையுடன் தோப்போம் நாங்க.